ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் புள்ளி ஒளி வடிவமான பிரகாஷ ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் நிவாசம் செய்கிறேன். இரண்டு கண்களுக்கும் பின்னால், புருவ நெற்றிக்கு பின்னால், மூளை பகுதியில் ஹைபோதலமஸ் என்ற இடத்தில் நான் அழியாத சக்தி நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா, சைத்தன்யமான சக்தி. நான் ஆத்மாவாகிய நான் மூளையின் மூலமாக அனைத்து உடல் பாகங்களையும் இயக்கக்கூடிய என்றும் அழியாத சக்தி. நான் இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கக்கூடிய அதிகாரி. நான் ஆத்மாவாகி நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன். நான் இந்த கண்கள் அல்ல. ஆத்மாவாகி நான் காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்கின்றேன். நான் இந்த காதுகள் அல்ல. ஆத்மாவாகி நான் வாய் மூலமாக பேசுகின்றேன். நான் இந்த வாய் அல்ல. ஆத்மாவாகி நான் கைகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன். நான் இந்த கைகள் அல்ல. ஆத்மாவாகி நான் கால்கள் மூலமாக நடக்கின்றேன். நான் இந்த கால்கள் அல்ல. நான் ஆத்மா, ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவன். ஆத்மாவாகி நான் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த உடல் மீண்டும் 5 தத்துவங்களோடு சாம்பலாகிவிடும். ஆனால் நான் என்றும் அழிவற்ற சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்கக்கூடிய சாரதியாக இருக்கின்றேன். உடல் என்பது ஒரு வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய சாரதியாக நான் இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற கூண்டுக்குள் வசிக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. எவ்வாறு ஒரு பறவை என்பது
கூண்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பறக்கின்றதோ, அதேபோல் நான் ஆத்மா இப்பொழுது மனோ சக்தியின் மூலமாக இந்த உடல் என்ற கூண்டிலிருந்து விடுபட்டு நான் ஆத்ம லோகத்திற்கு ஆத்ம தந்தையிடம் பறந்து செல்கிறேன். நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக, பிரகாச ஸ்வரூபமாக, மிக மிக லேசாக என்னை உணர்கின்றேன். நான் சிறிது சிறிதாக மேல் நோக்கிய பயணம் துவங்குகின்றேன். நான் ஆத்மா ஓர் பறவையைப் போல் ஆகாய மண்டலத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். ஆத்மாவாகி நான் சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து சுதந்திரமாக பறக்கின்றேன். புள்ளி ஒளி வடிவமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா 5 தத்துவங்களை விட்டு வெகு தொலைவில் பறந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்ம லோகத்திற்குள் பிரவேசம் செய்கிறேன். என்னுடைய சொந்த வீடு பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த உலகம், அமைதியான உலகம். நான் ஆத்மா என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறேன். அமைதியும் தூய்மையும் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது நான் இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றேன். என்னை சுற்றிலும் பிரகாச கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நான் அமைதியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் என் ஆத்ம தந்தை பரம்பொருள் பரமாத்மா சிவனை ஜோதி பிரகாசமாக காண்கின்றேன். ஆஹா, என் உயிருக்கு உயிரான பரம்பொருள் சிவ பகவானின் பிரகாச கிரணங்கள் என் மேல் பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய பிரகாச கிரணங்கள் ஒரு காந்தத்தை போல் அவர் பக்கம் என்னை ஈர்க்கின்றது. நான் ஆத்மா சிவ தந்தையின் அருகாமையில் செல்கிறேன். நான் பரமாத்மா ஜோதியின் மிக மிக அருகில் அமர்கின்றேன். அவருடைய ஒலி அலைகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, ஞான கடலாகிய
பரம்பொருளே, நீங்கள் எனக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுத்து என்னை உணர வைத்து விட்டீர்கள். சிவதந்தையே, சிவதந்தையின் ஒளி கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய ஒளிக்கதிர்கள் காந்த சக்தி போல் என்னை கவர்ச்சி செய்கின்றது. ஆத்மாவாகி நான் சிவபரமாத்மாவின் மிக மிக அருகில் சென்று அமர்கின்றேன். அவருடைய ஒளி வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். சிவதந்தையே, நீங்கள் ஞான கடலாக இருக்கின்றீர்கள். ஞானேஸ்வரன் ஞான கடல். நீங்கள் வந்து எனக்கு ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை திறந்து வைத்து விட்டீர்கள். நான் ஞானத்தின் மூலமாக என்னை ஓர் அழியாத ஆத்மா என்பதை உணர்ந்து விட்டேன். சிவதந்தையே, நான் உங்களுடைய குழந்தை என்பதை உணர்ந்து விட்டேன். பல பிறவிகளாக அஞ்ஞானத்தின் காரணத்தினால் உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் உங்களை அடைந்து விட்டேன். அன்பான தந்தையே, இனிமையான தந்தையே, நீங்கள்தான் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா சிவ தந்தையின் அன்பில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் ஆனந்த கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. சிவதந்தையே, நீங்கள் தூய்மையின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒளி கிரணங்கள் என்னை சுத்தம் செய்கின்றது. நான் ஆத்மா தூய்மை கடலான சிவதந்தையின் குழந்தை, தூய்மையான ஆத்மா. நீங்கள் கருணையின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய குழந்தை, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. சிவதந்தையே, நீங்கள் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர். சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். ஆத்மாவாகி நான் உங்களிடம் இருந்து சக்திகளை கிரகித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா சர்வ சக்திகள் நிறைந்த பரமாத்மாவின் குழந்தை, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. அப்பா, உயிருக்கு உயிரான தந்தையே, நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான்
சாந்தி கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஆழ்ந்த அமைதியை எனக்குள் அனுபவம் செய்கின்றேன். சாந்தி கடல் பாபாவிடமிருந்து சாந்தியின் கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, நான் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். சிவதந்தையின் துணையை அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, சிவ பரமாத்மாவின் குழந்தை. நான் நீங்கள்தான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள். தாயாக இருந்து தூய அன்பை கொடுத்து என்னை உயர்ந்த தேவதையாக ஆக்குகிறீர்கள். தந்தையாக இருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை கொடுத்து என்னை சிரேஷ்டமாக ஆக்குகின்றீர்கள். சிவதந்தையே, நீங்கள்தான் என்னுடைய உண்மையான ஞான அறிவை கொடுக்கக்கூடிய ஞான ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள் எனக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுக்கக்கூடிய சத்குருவாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னுடைய ஆருயிர் தோழனாகவும் இருக்கின்றீர்கள். என் வாழ்க்கையின் துணைவனாகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள்தான் என்னுடைய தாய், தந்தை, டீச்சர், சத்குரு, நண்பன், நாயகன். எனக்கு இனி அனைத்தும் நீங்கள்தான் அப்பா. உங்களை அடைந்த பின் நான் அனைத்தையும் அடைந்து விட்டேன். நான் ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா. சிவதந்தையிடம் இருந்து ஆன்மீக பொக்கிஷங்களை எனக்குள் நான் நிறைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, உங்களுடைய ஒளிக்கிரணங்களால் என்னை நான் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, கோடான கோடி பாக்கியசாலி. நான் எதை அடைய வேண்டுமோ
அதனை அடைந்து விட்டேன் அப்பா. இனி ஒரு பொழுதும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். ஆத்மாவாகிய நான் உங்களுடைய குழந்தை, நீங்கள் என்னுடையவர். அப்பா, நான் ஆத்மா உலக நாடகத்தில் என்னுடைய கடமைகளை செய்வதற்காக மீண்டும் கர்ம பூமிக்கு திரும்பி செல்கின்றேன் அப்பா. நான் சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பி செல்கிறேன். ஆத்மாவாகிய நான் புள்ளி ஒளி வடிவமாக பரந்தாமத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்குகின்றேன். நான் மெதுவாக கீழ் நோக்கி இறங்குகின்றேன். நான் ஆத்மா என்னுடைய தேகத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரவேசம் ஆகிறேன். ஆத்மாவாகி நான் சிவ தந்தையிடமிருந்து பெற்ற ஒளி கிரணங்களை உடல் முழுவதும் பரப்பி உடலையும் சுத்தம் செய்கிறேன். நான் ஆத்மா கர்ம சேத்திரத்தில் கர்ம யோகியாக ஆகி என் கடமைகளை செய்வேன். நான் புருவனிற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு என் காரியங்களை பொறுப்பாக, சிறப்பாக, பற்றற்ற நிலையிலிருந்து நான் காரியங்களை செய்வேன். நான் ஆத்மா என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய அனைவருக்கும் சுகத்தையும் சாந்தியையும் கொடுப்பேன். நான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எனது கடமைகளை அன்பாக, அமைதியாக செய்வேன். இந்த நாடகத்தில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் மிக மிக சிறப்பாக செய்வேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.